குரானில் வந்து எங்களுக்கு நேரான வழி காட்டுவாயாக என்று நீங்கள் எழுதிய குரானில் செலுத்துவாயாக என்று உள்ளது. எது சரியானது? அதாவது காட்டுதல் என்பது காட்டியபின் நாம் முயற்சி செய்து எடுத்து அந்த செயலை செய்ய வேண்டும் அர்த்தம் வருகிறது. செலுத்துதல் என்பது நமது முயற்சிக்கு வேலை இல்லை. அதாவது இறைவன் அந்த காரியத்தில் இறைவன் நம்மை செலுத்திவிட்டால் நாம் அந்த காரியத்தை தானாக செய்துவிடும் என்று அர்த்தம் வருகிறது. எது சரின்னு கேட்குறார். அதாவது சூரத்துல் ஃபாத்தியா அல்ஹம்து சூராவில் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு வருது. இதற்கு மற்ற தர்ஜுமாக்களில் எத்தனை இதை பார்த்தான்னு தெரியல, ஒரு கேள்வியில் உள்ளபடி வேறு தர்ஜுமாக்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நம்முடைய தமிழாக்கத்தில், என்னுடைய தமிழாக்கத்தை நான் எப்படி போட்டிருக்கேன்னு கேட்டால் எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாகன்னு போட்டிருக்கிறேன். அவங்கெல்லாம் காட்டுவாயாகன்னு போட்டிருக்கிறாங்க, நான் வந்து செலுத்துவாயாகன்னு போட்டிருக்கிறேன். அது எது சரின்னு கேட்குறாரு. ரெண்டு வித்தியாசம் இருக்குது, அதனால் கேட்குறாரு. இப்போ வந்து ஹிதாயத்து நேர்வழி காட்டுதல்னு அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. அதாவது நேர்வழி என்னதுன்னு காட்டுறதை சொல்லிக் கொடுக்குற ஒரு அர்த்தம் இருக்குது. நேர்வழியில் கொண்டு இழுத்து செல்வது, வழி நடத்தி செல்வதுங்கிற அர்த்தம் இருக்குது. சில இடங்களில் வந்து நேர்வழி காட்டினோம்னு தான் அர்த்தம் செய்யணும். சில இடங்களில் வந்து நேர்வழி செலுத்தலுங்கிற அர்த்தம் தான் செய்யணும். இப்போ அல்ஹம்து சூராவில் என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால் இறைவன்கிட்ட போய் நேர்வழி காட்டுவாகன்னு நீ கேட்குறீங்க. அவன் தான் காட்டிட்டு நம்ம ஏன் காட்டுவான்னு கேட்டுறிய? நேர்வழியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்ம அல்லாட்ட துவா செய்யணுமே தவிர நேர்வழி தான் காட்டிட்டானே. ஹுதன் லின்னாசின்னு குரானே நேர்வழி தானே, ரசூல் அனுப்பிட்டானே. அப்போ நேர்வழி அல்லாஹ் காட்டின பிறகு நேர்வழி காட்டுவாயான்னு நம்ம கேட்கணும். அதான் காட்டிட்டானே, நேர்வழி காட்டிட்ட, அதில் நடக்கும்போது இழுத்துக்கிட்டு போயிரு, செலுத்து. அப்போ அந்த இடத்துல இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமுக்கு வந்து நேர்வழி காட்டுவாயாகன்னு கேட்டால் இன்னும் அல்லாஹ் காட்டாமல் இருக்கான்னு அர்த்தமாகுது. அவன் காட்டிட்டான், நேர்வழியை நமக்கு அல்லாஹ் காட்டி விட்டான். அப்போ நம்ம அல்லாட்ட கேட்க வேண்டிய எது பாக்கியாக இருக்குன்னு கேட்டால் காட்டின நேர்வழியில் எங்களை கொண்டு போய் சேர்த்துரு, நடக்க வச்சிரு அப்படிங்கிற வருது. அப்போ நம்ம ரெண்டு அர்த்தம் செய்யக்கூடிய சொல்லாக அது குர்ஆனில் பல இடங்களில் வருது. உதாரணமாக வந்து அதாவது அல்லாஹ் வந்து அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான்னு குர்ஆனில் பல இடம் வருது. லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், பாவிகளான கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், காஃபிரான கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான்னு பல இடங்களில் வருகிறது. அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால் நேர்வழியை செலுத்த மாட்டான்னு, அதான் காட்டிட்டான், நல்லா காட்ட மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் வந்து அநியாயக்காரனுக்கு மட்டும் தனியாக மறைச்சி வச்சு நமக்கு மட்டும் தனியாக காட்டினானா? நேர்வழி அல்லாஹ் அனைவருக்கும் காட்டிட்டான். அல்லாஹ் காட்டிவிட்டான் என்று உறுதியாக தெரியும் பொழுது அந்த இடத்துல காற்று அர்த்தம் நம்ம கொடுக்கக்கூடாது. அநியாயக்காரர்களை நேர்வழியில் செலுத்த மாட்டான், குற்றவாளிகளை நேர்வழியில் செலுத்த மாட்டான், நேர்வழியை காட்டிடுவான். அப்போ எல்லாமே காட்டிட்டானே, குர்ஆன் ஹதீஸ் தான் அவனுக்கு நேர்வழி, அதான் காட்டிட்டானே. அப்போ நேர்வழி காட்டிட்டான்வர், செலுத்துறது என்பதுங்கிறது வேறு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமாக வந்து 272 வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஸ அலைக்க ஹுதாகும், அவர்களை நேர்வழி காட்டுவது உன் பொறுப்பு அல்லன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஹுதான்னு தான் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு அது பொறுப்பு, அதான் பொறுப்பு, நேர்வழி காட்டுறதான் பொறுப்பு. அந்த வாசகம் என்ன வருது? லைஸ அலைக்க ஹுதாகும், அவர்களை நேர்வழியில் செலுத்துவது உன்னை சேர்ந்தது கிடையாது. அங்கே செலுத்துவதான் சொல்லணும், காட்டுவதுன்னு ஏன்னா காட்டுறது கிடையாதுன்னா ரசூலே தேவையில்லைன்னு. ரசூலே அதுக்கு தான் வர்றாரு. ரசூலால் அனுப்பினது எதுக்கு? நேர்வழி காட்ட தான் அனுப்பியிருக்கிறோம். நேர்வழி காட்ட அனுப்பிட்டு நேர்வழி காட்டுறது உன் வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நேர்வழி காட்டுறது ரசூலோடைய வேலை. அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நேர்வழி காட்டுதுன்னு அர்த்தம் செஞ்சிங்கன்னா தப்பாக போயிடும். அப்போ லைஸ அலைக்க ஹுதாகும், அவர்களை நேர்வழியில் கொண்டு செலுத்துறது உன் வேலை இல்லை, நேர்வழியில் காட்டுறது உன் வேலை, உன் கடமை தான். ஆனால் ஒன்றும் வேலை என்ன இல்லை, ஒருத்தனை நேர்வழிக்கு இழுத்துட்டு போக முடியுமா உன்னால்? அப்போ லைஸ அலைக்க ஹுதாகும், அவர்களை நேர்வழியில் செலுத்துவது உன்னை சேர்ந்தது அல்ல, அங்கே செலுத்துவது அர்த்தம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் நேர்வழி எல்லாம் காட்டினாக்க நேர்வழி காட்டுறதுக்கு தான் ரசூல் அனுப்பப்பட்டே இருக்கிறாங்க. அனுப்பப்பட்டிருக்கும்போது நேர்வழி காட்டுறது உன் வேலை இல்லைன்னா வேறு என்னத்துக்கு அனுப்பினேனையே? காட்ட தானே அனுப்பியிருக்கிற. அப்போ அங்கே காட்டுற அர்த்தம் கொடுக்கக்கூடாது. உலாக்கின் நல்லா எழுதி மையசா, அல்லா நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துவான், காட்டுவான்னு சொல்ல முடியாது. நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துவான்னு வர்ற எல்லா இடத்துலையுமே செலுத்துவான் தான் கொடுக்கணும். ஏன்னா நாடியவர்களை நாடாதவர்களையும் சேர்த்து தான் நல்ல வழி காட்டுவான்.
நேர்வழியை காட்டுவது என்பது எல்லாருக்கும் தான் காட்டுவான், செலுத்துவது என்பது நாடியவர் செலுத்துவான். இப்போ நாடியவர் என்பதோடு இந்த நேர்வழியை சேர்த்துட்டோம்னு சொன்னால் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துவான் என்று சொல்லணுமே தவிர காட்டுவான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா காட்டிட்டான், எல்லாருக்கும் தான் காட்டுவது பொதுவானது, செலுத்துவது தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போ ஒரு குரானை பற்றி சொல்லுவோம், ஹுதல் நாஸ், மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும், செலுத்தாது, கொஞ்சம் பேர் தான் செலுத்தப்படுவார்கள். அப்போ நேர்வழி காட்டுதல் என்பது பொது, எல்லா மக்களுக்கு காஃபிருக்கு ஒரு அபூஜஹல் வரைக்கும் எல்லாம் நேர்வழி காட்டிவிட்டான், அபூலஹப் வரைக்கும் காட்டிட்டான். நேர்வழி செலுத்தினானா? செலுத்தலை. அபூபக்கருக்கு செலுத்தினான், உமரை செலுத்தினான், உஸ்மானை செலுத்தினான், யாரை செலுத்தலை? அபூலஹப்பை செலுத்தலை, அபூ தாலிபை செலுத்தலை. அப்போ செலுத்தலுங்கிற அர்த்தம் சில இடத்துல வரும், சில இடத்துல காட்டுன்னு அர்த்தம் வரும். அதே மாதிரி 41வது சூறாவில் 17வது வசனம் அது என்ன சொல்லுதுன்னா, அம்மா சமூது கூட்டத்தினர்கள், சாலிஹ் நபி சமுதாயமாகிய சமூது கூட்டத்தினர்கள் ஃபஹதைனாஹும், அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம். ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, நேர்வழியை விட குருட்டு வழியை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அப்போ நேர்வழியை செலுத்தணும்னு சொல்லக்கூடாது. சமூதே எல்லாம் நேர்வழியை செலுத்தியிருந்தால் அவன் மாறியே இருக்க மாட்டான். நேர்வழியை காட்டிட்டான்ல, சாலிஹ் நபி மூலமாக இதுதான் நேர்வழின்னு காட்டிட்டான். காட்டினதுக்கு பிறகு அது வேணாம்னு வேற ஒன்று அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். நல்லா எப்படி சொல்லி காட்டுறான், அம்மா சமூது கூட்டத்தார்களுக்கு ஹதைனாகும், அவர்களுக்கு நேர்வழியை காட்டினோம், செலுத்தினோம்னு இங்கே சொல்ல முடியாது. நேர்வழியை காட்டிட்டோம். ஃபஸ்தஹப்புல் அமா, அவங்க குருட்டு வழியை விரும்பினார்கள், அலல் ஹுதா, நேர்வழியை விட குருட்டு வழியைத்தான் அவங்க என்னஞ்சாங்க, இருட்டு வழியைத்தான் விரும்பினார்கள். நாம் எல்லாத்தையும் கரெக்டாக தான் காட்டினோம். அப்போ நேர்வழி காட்டுதல் என்பது பொதுவானது, சமூது உள்பட எல்லாம் காட்டியிருக்கிறான், ஃபிரௌன் உள்பட காட்டியிருக்கிறான், எல்லாத்துக்குமே எல்லாம் காட்டினான். நேர்வழி காட்டுதல் என்பது பொதுவானது, நேர்வழியில் செலுத்தல் என்பது குறிப்பானது. அப்போ நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த இடத்துல நேர்வழி காட்டுதல் பொருந்துமா, நேர்வழியை செலுத்துறது பொருந்துமா? உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நீ விரும்பியவருக்கு நேர்வழி காட்ட மாட்டாயின்னு இருக்குது. அந்த இடத்துல காட்ட மாட்டாயின்னு அர்த்தம் செய்ய முடியுமா? எல்லாத்தையும் தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அபு தாலிபை காட்ட தானே செஞ்சாங்க, அப்போ தானே இந்த வசனம் இறங்கப்படுது. அபு தாலிபுடைய மரண வேளையில் தான் அந்த வசனம் இறங்குது. அவர் மாட்டேன்றுவார், காஃபிரா மூத்தா போயிடுவார். அப்போ தான் அல்லாஹ் சொல்லுவான், இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நீ விரும்பினாலையெல்லாம் நேர்வழியில் செலுத்த முடியாதுன்னு அர்த்தங்க, காட்ட முடியாதுன்னு அர்த்தம். காட்ட தான் செஞ்சுட்டாங்களே, கடைசி வரையும் களிமா சொல்லணும்னு அவர் சொன்னாங்க, நேர்வழி தானே காட்டினாங்க. அப்போ ரசூல்லா நாடியவரை நேர்வழியில் உமக்கு செலுத்த முடியாது. உலாக்கின் அல்லாஹ் ஹேதி மகேஷ், நாடியவர்களுக்கு அல்லாஹ் தான் நேர்வழி செலுத்துவான். அப்போ இந்த இடத்துல செலுத்தலுங்கிற அர்த்தம் கொடுக்கணும். அதாவது ஒரே ஹிதாயத்து அந்த வார்த்தை தான் அரபியில் ஒன்று தான் இருக்கும். அரபியில் ஹிதாயத்திலேருந்து வரக்கூடிய ஹதைனா, இஹ்ததா, இந்த மாதிரி வார்த்தை தான் வரும். ஆனால் தமிழில் அர்த்தம் செய்யும்போது நம்ம எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ் பொதுவாக நேர்வழி காட்டுதல் இருக்குல்ல, அந்த கான்செப்டில் அதை சொல்லுகிறானா, என் பொறுப்பில் நேர்வழி செலுத்துகிறேங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறானா என்பது அந்த மொத்த வாசகத்தை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த இடத்துல இப்படி தான் செய்யணும்னு சொல்லி. அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ்க்கு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அங்கே காட்டுவாயாகன்னு பொருந்தலை, அதில் தான் காட்டிட்டானே, நம்ம காட்டுறதை கேட்க வேணாம், செலுத்துறதை கேட்போம். அதுக்கு தான் நான் கற்றுத்தர்றான், இஹ்தினா, இறைவா எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாகன்னு சொன்னால் நம்மளை நம்ம தேர்ந்தெடுக்க சாய்ஸே இல்லை. நீனா கொண்டு போயிரு, நேர்வழியில் கொண்டு போயிரு. நேர்வழியை காட்டுவாயாகன்னு கேட்டிங்கன்னா அது பொய்யா போகுது. அதான் அவன் காட்டிவிட்டு மரண காட்டுவாயாங்கிற. இந்த ஹிதாயத் என்பதனுடைய அர்த்தம் எத்தனை வகையில் இருக்குது, அல்லாவோட சேர்த்தா என்ன அர்த்தம், இந்த சேர்த்தா என்ன அர்த்தம்னு சொல்லுவோம். அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நம்ம தமிழாக்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சில இடங்களில் இதை கவனிக்காமல் மிஸ்டேக்காக கூட வந்திருக்கலாம், சுட்டிக்காரனை மாற்றிக்கிறோம். சில இடத்துல செலுத்துகிற இடத்துல காற்றுன்னு போட்டிருக்கலாம், காட்டுற இடத்துல செலுத்துன்னு போட்டிருக்கலாம். ஆனால் அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல காட்டுவாயாக என்று பொருந்தும்னா அதுதான் கொடுக்கணும், செலுத்துவாயாக என்று பொருந்தும்னா அதுதான் கொடுக்கணும். ரெண்டையும் கொடுக்க முடியாது, அது நினைக்கணும்.